வணக்கம். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வீடியோ. என்னன்னா, அந்த கஸ்டோடியல் டெத்து, அந்த மடப்புறம் காளியையில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை வந்து காவல்துறையை அடிச்சே கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பேரும் கதறினானுங்க. நான் வந்து திமுக, அதிமுக அந்த மாதிரி பேச வரல. நான் காவல்துறையை பற்றி தான் பேச வரேன். காவல்துறை மேலே அவ்வளோ வன்மத்தை காட்டினானுங்க. சரி, நான் ஒரு வீடியோ காட்டுறேன். இந்த அக்யூஸ்டுக்கு நீ என்ன மாதிரியான தண்டனை கொடுப்பேங்கிறத மட்டும் கமெண்டில் உன் மனசாட்சியை தொட்டு சொல்லிட்டு போ. அந்த வீடியோ பாரு. சென்னை பெருங்குடி புறநகர் ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்த பெண்ணிடம் இளைஞர் ஒருவர் செயின் பறிப்பில் ஈடுபடக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. நேற்று மாலை 4 மணி அளவில் அந்த பெண் ரயிலுக்காக காத்திருந்த போது ஒரு நபர் ஒருவர் அந்த பெண்ணிடம் பணம் கேட்டு பேச்சு கொடுத்திருக்கிறார். பணம் இல்லை என்று பார்த்துட்டியா? இந்த மாதிரி இடத்துல அவன் நேரடியாக நெஞ்சுக்கு முன்னாடி இருந்து செயினை பிடுங்கினானா எந்த பிரச்சனையும் இல்லை. அழுத்தம் வந்து பின்னாடி புடனே தான் அழுத்தம். ஆனால் அவங்க பின்னாடி முதுகு சைடில் இருந்து செயினை பிடிச்சி இழுக்கும் பொழுது கழுத்தில் பட்டு அவங்களுக்கு உயிருக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா இவனுக்கு என்ன மாதிரியான தண்டனை உனக்கே நீ எழுதிய சட்டத்தின்படி, அதாவது உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கும்ல, அதை தொட்டு சொல்லி இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்ட்டு. அவங்களோட உயிருக்கும் ஆபத்து மற்றும் பல வருஷ உழைப்பையும் திருடிட்டு போகிறான். இவனை நீ என்ன மாதிரியான தண்டனை கொடுப்பேன்னு சொல்லு.